நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்களோட நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து டிராக்டருக்கு வந்து ஐட்லெஸ்ஸாக வந்து எனக்கு கன்வெர்ட்டரில் வந்து பாட்டு கேட்குற மாதிரி 10 இன்ச் ஸ்பீக்கருக்கு வந்து எனக்கு போர்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தபடி, நம்ம பெரும்பாலும் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஹீட்ஸிங் பிளேட் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தோம். அவர் கஸ்டமர் வந்து எனக்கு ஹைட் வேணாம், ஹைட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தபடி, அதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து அவருக்கு கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு. வேறு ஒரு கஸ்டமர் ஆர்டர் தனியாக இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் இருக்குது. அதை பற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே, முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1க்கான செட்டு செய்கிறதுக்கான போர்டு இது. அது ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 7.1 கேட்டிருக்கு. 7.1 கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் வந்து சப்புக்கு, 2 சப்புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக கேட்டிருந்தாங்க. அது வந்து கஸ்டமர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக எவே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் எவே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. அது வந்து கஸ்டமருக்கு வந்து 3030 டொரைல் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க 7.1க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சப்புக்காக இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து கேபினெட் ஹீட்ஸிங் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹீட்ஸிங் பிளேட்டில் கீழே ஒரு சேனல் மேலே ஒரு சேனல் இடைவெளி குறைக்கிறதுக்காக இது மாதிரி போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு ரெடி பண்ணும்போது அது மாதிரி தான் போட்டிருந்தோம். ஹைட்டு அதாவது கேப் இடைவெளி குறைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஹீட்ஸிங் 2 ஹீட்ஸிங் பிளேட் போகிற இடத்துல இது ஒரு ஹீட்ஸிங் பிளேட் போட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிசிபியில் வந்து அவருக்கு லோட் பண்ணி ஆடியோ ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை சர்வீஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். போர்டும் இருக்குது, சர்வீஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. நம்ம போர்டும் அசம்பிள் பண்ணிட்டுருக்கோம், சர்வீஸும் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இல்லாமல் எஸ்டிகே மாடலு, டிரான்சிஸ்டர் மாடலு எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கஸ்டமருக்கு இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரெடி பண்ணிட்டோம். ஹைட்லெஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3 இன்ச் ஹைட்டு தான் இருக்குது கேபினெட்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்தது 1.5 இன்ச்சு ஹீட்ஸிங் பிளேட் இருந்தது. ஹீட்ஸிங் பிளேட் போட்டோம். வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா டிராக்டர்னும்போது ஹீட்டு அதிகமாக ஆகும். அப்படின்றபோது பார்த்திங்கன்னா வேணும்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட்ஸிங் பிளேட் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறது ஒரு ஹீட்ஸிங் பிளேட் செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் வேணும்னா ஹீட் ஆகுது அப்படின்னா குறைக்கணுன்ற பட்சத்தில் வேணுன்னா கூட நம்ம ஒரு ஹீட்ஸிங் பிளேட் வேணுன்னா குறைச்சிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வரும். அவங்க கேபினெட் பண்ணிக்கிறது 3 இன்ச் ஹைட் சொல்லிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து 3 இன்ச்சு கம்மியாக வருது பாருங்கள். ஹீட்ஸிங் பிளேட் இருக்கிறது 2.5 இன்ச் ஹீட்ஸிங் பிளேட் தான். நம்ம நார்மலாக இருக்கிறது 2.5 இன்ச் ஹீட்ஸிங் பிளேட். அவங்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுன்னு சொன்னாங்க. 3 இன்ச்சுன்றபோது கொஞ்சம் கஷ்டம். இந்த போர்டு வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து முன்ன மாறி பேசினா சரியாகாதுன்னு தான் இது போட்டிருக்கோம். இது போட்டு செஞ்சுருக்கோம். வேணுன்ற பட்சத்தில் வேணுன்னா கஸ்டமர் வந்து இப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்ஸிங் பிளேட் எக்ஸ்ட்ரா ஒன்று வீட்டில் இருக்குது, கடையில் இருக்குன்ற மாதிரி இருந்தால் இது மாதிரி ட்ரில் பண்ணி கூட ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்காங்க. ஏன்னா மாஸ்பெட் அதாவது டிரான்சிஸ்டர் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சாங்ஸ் அதிகமாக ஏற்றுறோம் அந்தளவுக்கு ஹீட் ஆகும். அப்படின்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறது இது செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ ஆடியோவும் இது செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம வழக்கமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா 10 ஈச் சேனலில் ப்ளஸ் 6 லூப்பு 10 லூப்பு அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஈச் சேனலில். இப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஹீட்ஸிங் பிளேட்டில் 7 லூப்பில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்பல்சரி அதிகமாக மீடியமாக கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகுது. சவுண்டு அதிகமாக கேட்டிங்கன்னா கம்பல்சரி இது வந்து ஹீட் ஆக தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹீட் அதிகமாகிற பட்சத்தில் வேணா பண்ணுங்கள். இது வந்து கூட வந்து ஒரு ஹீட்ஸிங் பிளேட் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் ரெடி ஆகிடுச்சு. இது கஸ்டமர் கொடுத்துடலாம். அதே பார்த்திங்கன்னா இங்கேயும் அது ஒர்க்கு அது போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறையா ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்டர்னேட் ஒர்க் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் நம்ம ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்பேர் புதுசாக வந்தது, ஸ்பேர் புதுசாக இப்போ வந்துருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். எல்லாமே டோட்டலாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இதை ரெடி பண்ணணும். இப்போ இது அவசரம் பண்ணுறதுனா இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டுடுறேன். இப்போ இது ஒர்க் போயிட்டுருக்கு. அது இல்லாத பார்த்திங்கன்னா ஆர்டர் இன்னும் 2 இது மாதிரி போட்டுருக்கேன். இது வந்து சப்பு மோனோ பண்ணுறது, போர்ட்டியார் மோனோ, ஒரு ஸ்டீரியோ மோனோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இது ஆப்ஷனு. இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.